ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் சீக்கிரமாக முடி நரைச்சி போகிறது. அதாவது ப்ரீமெச்சூர் க்ரே. அது மட்டும் இல்லைங்க, ஃபுட் ஹேபிட்ஸ், பொல்யூஷன், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், இதனால எல்லாம் நிறைய பேருக்கு முடி உதிர்தல், டேண்ட்ரஃப், ஹெல்மெட் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இருக்கிற முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சால் போதுங்க, உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அப்போ எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கையில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா தின்னான காட்டன் துணி கூட பயன்படுத்திக்கலாம். அதோடவே நமக்கு தேவையானது காஞ்ச மிளகாய் தான். நான் இங்கே காஞ்ச மிளகாய் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது அதோட நெடி நல்லபடியாக வெளியில் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நாம் இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் நல்லா இந்த மாதிரி ஒன்று ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும், அந்த காஞ்ச மிளகாய் வெளியில் போகாதபடி. இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண டிஷ்யூ பேப்பருக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசிக்குள்ளே நம்ம போட்டு வச்சிட்டோன்னா, அரிசியில் மட்டும் இல்லைங்க, பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல எல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா வண்டு போகாமல் எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்ம பாதுகாத்துக்கலாங்க. அரிசி பொடிச்சு வைக்கிறதுல அது மாதிரி கோதம்பெல்லாம் நம்ம பொடிச்சு வைக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம பொடிச்சு வைக்கும். அதில் எல்லாம் நம்ம வண்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதுங்க. எவ்வளோ மாதக்கணக்கானாலும் வருஷக்கணக்கானாலும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் அரிசி, பருப்பு, கடலை இதில் எல்லாம் உங்களுக்கு வண்டே போகாமல் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே 3 பல்லு பூண்டு தான் எடுத்திருக்கேன். அந்த பூண்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்று குத்தி எடுத்துக்கோங்க, இடிகளில் போட்டு. அதாவது அந்த பூண்டு 2 இப்படி ஜஸ்ட் ஒன்று அந்த தோல் ஒன்று உறிஞ்சு கிடச்சா போதும். அந்த அளவுக்கு நீங்கள் இடிகளில் போட்டு ஒன்று இடித்து எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம இடிக்கும்போது அந்த பூண்டோட அந்த ஸ்மெல்லு, அதோட டேஸ்ட் எல்லாம் வெளியில் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்காக வேண்டித்தான் இப்போ நம்ம இடித்து எடுத்த இந்த ஒரு பூண்டு நம்ம எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். நாம் வருஷக்கணக்காக அப்படி இல்லைன்னா மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிற அரிசி, பருப்பு, கடலை இதில் எல்லாம் தான் நம்ம இந்த பூண்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு வண்டு பிரச்சனையே இருக்காமல் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் பெருங்காயத்தூள் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அந்த காலி டப்பா நம்ம தூக்கி போடுவோம். இதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி யாருமே செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி காலியான காலி டப்பாலையும் அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லு நல்லபடியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி காலி டப்பா நம்ம அரிசிக்குள்ளே, அரிசி, பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்குள்ளே எல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா மாதக்கணக்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட உங்கள் அரிசியில் வண்டு, புழு, பூச்சி எதுவுமே ஏறாதுங்க. இந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லுக்கு உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி இருந்தால் கூட அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு இருக்காது. அரிசிக்குள்ளே கரப்பான் பூச்சி போகிற பிரச்சனை கூட உங்களுக்கு இருக்காதுங்க. ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அது போலவே நம்ம வீட்டில் எப்போவுமே பருப்பு நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வாங்கி வைக்கிற பருப்பில் சீக்கிரமாக வண்டெல்லாம் புகுந்துடும். அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி காலியான ஒரு பெருங்காய டப்பை நீங்கள் வச்சா போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்னும் நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கேஸ் லைட்டர் தான் எடுத்திருக்கேன். என்னோடது ரொம்ப பழைய கேஸ் லைட்டர் அப்படின்றதுனால நல்லபடியாக துரும்பு எடுத்திருக்கு. நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இங்கே எடுத்துருக்கிறது லைசால் தான். அதாவது நம்ம ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம வீடு துடைக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம கடையிலேருந்து வாங்குகிற சொல்யூஷன் தான் இந்த ஒரு லைசால். உங்கள் கையில் லைசால் இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட் டிஷ் வாஷ் கூட இந்த காட்டனில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டெட்டால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சானிடைசர் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ லைசால் நான் கொஞ்சம் அந்த காட்டன் துணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக அந்த துரும்பு எடுத்த பகுதியில் நல்லா இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி விட்றேங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் டைமுக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று நீங்கள் தேய்ச்சி விட்டால் லைவாகவே உங்களுக்கு அது பார்க்கலாங்க எவ்வளோ ஈஸியாக அந்த துரும்பெல்லாம் நமக்கு இலகி வருது, அதாவது ரிமூவ் ஆகி வருது அப்படின்றது. அந்த ப்ரஷ்லேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லபடியாக அந்த துரும்பெல்லாம் வந்திருக்குது. சாதாரணமாக இந்த மாதிரி டூத் ப்ரஷ் எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடுவோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட நமக்கு டூத் ப்ரஷ், அதாவது நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறது டூத் ப்ரஷ் பயன்படுத்திக்கலாங்க.
இப்போ அந்த துரும்பெல்லாம் அந்த துரும்பு கரையெல்லாம் நல்லா நீங்கிருச்சு. அதோடவே நான் ப்ரஷ்ஷு கொஞ்சம் தண்ணீல போட்டு எடுத்து ஒண்ணு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்ப நமக்கு அந்த ஒரு லைட்டரோட எட்ஜ் பகுதியில இருக்கிற துரும்பு கரை கூட நல்லா ரிமூவ் ஆயி வரும். பாருங்க உங்களுக்கு லைவாவே அது பார்க்கலாம். நம்ம கிச்சன்ல இருக்கிற இந்த மாரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம கிளீனா சுத்தமா வச்சுட்டோம்னா, நமக்கு கிச்சன்ல வேலை பார்க்கறதுக்கும் ரொம்பவே சுலபமாவும், ஈஸியாவும், இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். அவ்வளோதான் பாருங்க. நான் நல்லபடியா அந்த ஒரு ப்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். நல்லபடியா ஒண்ணு தொடச்சு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்ச என்னோடது லைட்டரும், இப்போ நீங்க பார்க்குற லைட்டரும் அவ்ளோ வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னோடது லைட்டரும் நல்லா புத்தம் புதுசாகவே மாறிருச்சுங்க. நீங்க தண்ணீல எல்லாம் போட்டு எடுக்காதீங்க. அப்போ நமக்கு இந்த லைட்டர் பயனில்லாம போயிரும். இந்த மாரி ஒரு வெட் டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா தொடச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க காட்டன் துணி கூட எடுத்து தொடச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்க. என்னோடது லைட்டர் இப்போ புத்தம் புதுசா துரும்பு கரையெல்லாம் இல்லாம பளிச்சுன்னு ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்ப நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த ஒரு பீட்ரூட் பயன்படுத்தி எப்படி நாம நல்ல ஒரு ஹேர் டே செய்ய போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஒரு ஹேர் டே மட்டும் போதுங்க. உங்க முடி ட்ரை ஆகாம, முடி உதிராம, டேண்ட்ரஃப் இல்லாம நல்லபடியா நேச்சுரலா உங்க முடி கருக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நல்லபடியா நமக்கு அந்த ஒரு கலர் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யும். அப்போ வாங்க நாம அந்த ஒரு ஹேர் டே எப்படி செய்ய போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. அப்பதான் அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு பீட்ரூட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் முடியோட லெங்க்த்துக்கும் அடர்த்திக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டோட தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோலோடு சேர்த்துட்டாலும் பரவாயில்லைங்க. நான் இங்கே தோல் இல்லாமல் தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலோடு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு பீட்ரூட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கஞ்சி தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் கஞ்சி தண்ணி எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணியை எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டீ தூள் தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டீ தூளோடவே நம்ம ஆட் பண்ண போகிறது கிராம்பூ தாங்க. கிராம்பூ நம்ம ஒரு 4-5 கிராம்பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பீட்ரூட், டீ தூள், அது மாதிரி கிராம்பூ எல்லாம் நம்மளோட முடிக்கு அவ்வளோ நல்லது. முடி ட்ரை ஆகாமல், டேண்ட்ரஃப் நம்ம தலையில் வராமல், முடி உதிராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம சேர்த்து கொடுத்த இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் நமக்கு ரொம்பவே உதவும். அதோடவே நான் தேவையான அளவுக்கு கஞ்சி தண்ணி, அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கஞ்சி தண்ணி ஊற்றி தான் இப்போ இதை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த ஒரு மிக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அவ்வளோதான் பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று வடிகட்டி எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு நான் இங்கே அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலுமே நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஒரு ஜூஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஜூஸ் மட்டுமே நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நல்லபடியாக உங்கள் ஹேரில் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதுங்க. ப்ரீமெச்சூர் கிரே அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. இப்போ நாம் இந்த ஒரு ஜூஸ் வச்சு இல்லைனா நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு மிக்ஸ் வச்சு எப்படி ஹேர் டே பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே எடுத்துருக்கிறது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்க அமோனியா ஃப்ரீயான, கெமிக்கல் ஃப்ரீயான பிளாக் ஹென்னா தாங்க. இந்த மாதிரி நம்ம ஆயுர்வேதிக் ஷாப்பில் கேட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கும். அது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இருக்கேன். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம தலையில் அப்ளை பண்ணுறபடி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்ரூட், அது மாதிரி டீ டஸ்ட், டீ தூள், அதுபோலவே கிராம்பு, கஞ்சி தண்ணியெல்லாம் நம்மளோட முடிக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதோடவே நான் இங்கே ஆட் பண்ண போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹைபிஸ்கஸ் பவுடர், அதாவது செம்பருத்தி பொடி, செம்பருத்தி பூவோட பொடி தாங்க நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். அதுவும் நம்ம ஆயுர்வேதிக் ஷாப்பில் கேட்டோம்னா நமக்கு கிடைக்கும். இது நமக்கு நம்ம டை எல்லாம் போட்டு வாஷ் பண்ணும்போது சோப்பு, ஷாம்பு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு உதவும். அதுக்காக வேண்டி தான் நாம் இங்கே ஹைபிஸ்கஸ் பவுடர் ஆட் பண்ணி இருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட முடியல நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக் ஹென்னா டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணாலுமே நமக்கு நம்மளோட வெள்ளை முடி நல்லா கருப்பாகும். ஆனால் பிளாக் ஹென்னா டேரெக்டாக நம்ம முடியல அப்ளை பண்ணும்போது முடி ட்ரை ஆகிறது, முடி கொட்டி போகிறது, முடி உதிர்ந்து போகிறது, டேண்ட்ரஃப் பிரச்சனை போன்ற எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கோம். இப்போ டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது காஞ்சதுக்கு அப்புறமேட்டு அப்படி இல்லைனா ஒரு 1/2 ஹவர் மட்டும் உங்கள் தலையில் வச்சு இருந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லபடியாக உங்கள் முடி நேச்சுரலான ஒரு கருப்புக்கு மாறி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஒரு கருமை நிறம் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்ல நிறைய வீடியோஸும் நான் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.